கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பாவத்தை தேடி போய் செய்கிறோமா, இல்லை பாவத்துக்கு விலகி ஓடுகிறோமா? இதை அவர்களை யோசிக்க வேண்டும். ஒருத்தர் சொல்லுகிறார், நான் குடிக்கக்கூடாது தாங்க போகிறேன். வெளியே போனதும் 2-3 சாராய கடையை பார்ப்பேன், குடிக்கக்கூடாதுன்னு போய்விடுவேன். 4வது சாராய கடையை பார்த்ததும் அதை விட்டு விலக போகாமல் சாராய கடைக்குள்ளே போய் சாராயத்தை வாங்கி குடித்து விடுகிறேன் என்றால், என்னால் பாவத்தை விட்டு விலக முடியலை, அதை நான் தொடதான் ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் உண்மையாலவே பாவத்தை விட்டு விலகணும்னு நினைத்தால் நிச்சயமாக விட்டு விடுவான். பாவம் அவனை ஆட்கொள்ளாது. பாவத்துக்கு அவன் இடம் கொடுக்கும்போது தான் பாவம் அவனை ஆட்கொள்கிறது. இதற்கு என்னதான் வழி என்றால், இயேசுவே வழியும் சத்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் மூலமாய் அவர் வழியில் நடக்க முடியும். ஏசப்பாய், உமது வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். அப்பொழுது தேவன் உதவுவார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் ஜலத்தினாலே முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவனாய் இருப்பான். ஆவியானவர் சொல்வதை நீங்கள் முன்பு உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுது அவர் வழி நடத்துவதை நீங்கள் காணலாம், நீங்கள் அதை உணரலாம். ஆவியானவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுங்கள், உங்களை ஆண்டவர் என்னை வழி நடத்துங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை கடந்து போகும்படியாகவோ அந்த பாவத்தை வெறுக்கும்படியாகவோ ஆண்டவர் செய்வார். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.